ഞങ്ങളുടെ പാലക്കാടില് மழை வருமாண்ணா? இடியே வருது. போலீஸ்ல குச்சலாமாலும் கேள்விப்பட்டிருக்கேன். யாரவா? உன் ஆட்டுக்காரி தான். ஏன்னா நான் உங்களை என்ன சொன்னேன்? அவனை நீ என்னென்னமோ சொல்லியிருக்க, அதெல்லாம் இப்ப எதுக்கு சபையில? செத்து சும்மா இருக்கேளா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு போனா காய்கறி எல்லாம் சீப்பா வாங்கிட்டு மூட்டையா கட்டி கொண்டு வரலாம்னு சொன்னோம் இல்லையோ? செல்லம், இப்பெல்லாம் கட்டிண்டு வர்றது எனக்கு பிடிக்கல, தள்ளிண்டு வர்றதால பிடிக்கிறது. என்ன சொல்றேன்? இந்த வண்டியில வச்சு காய்கறி எல்லாம் தள்ளிட்டு வரானோ இல்லையோ, நோக்கு எதுக்கு அழைச்சேன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. என்ன அனாவசியமான இடிப்பு வேண்டு கிடக்கு? மணி காஃபி போறல. கர்மம் இத பாருடி, எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்மளே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வந்து இதுகளுக்கெல்லாம் அடிச்சு கொட்டுவோம். வா நட. உங்களை வந்து எடுத்து போத்திட்டு ஓடி லோகம் கட்டி கிடக்கிறது. சனி பயிற்சி அடுத்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற ஐயக்கலட்டு பசங்க எல்லாம் வளைச்சு போட்ட ஆணவத்தில் தெரியுறியா? இருட்டு வந்துட்டு சொல்லியோ, வெளிச்சம் போயிடுத்து. என்ன சொல்றேன்? இருட்டாட்டம் இவன் வந்தான், அகல் விளக்காட்டம் வெளிச்சம் கொடுத்துருந்ததோ போயிட்டா. அவ யாரு என்ன குளம் கோத்தரம் தெரியாம அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறேலே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தாடா வா பிடிச்சதோ மாங்க பிடிச்சதோன்னு பேசாத, வாயை பிடிச்சு வடக்கு எழுத்து. ரொம்ப அசிங்கம் முடிச்சவோ. தானத்தை பத்தி தப்பா பேசினா தலையை பொளந்துருவான்டா. அவ ரொம்ப கேவலமானவையா. உன்னைய விடவா? டேய், அவ இந்த அக்ரகாரத்துல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் அவளை பார்த்து என் அருவாளே அமைதியா இருக்கு. வாங்க மீசன்னா, லூசையா நீ? அவ இதை விட பெரிய பெரிய அருவாள ஹைதராபாத்ல பார்த்தவோ. தப்பா பேசினா சங்க அறுத்துருவேன். ഞങ്ങളുടെ പാലക്കാട് ചങ്ക അറക്ക മാட்டாங்க, ஊதுவாங்க. அது கடைசிலடா. இன்னைக்கு தானோ இங்க வந்தாலும் அன்னில இருந்து நான் அரியஸ் வைக்க கூடாதுன்ற ஐடியாவே எனக்கு வந்தது. அவளை பத்தி தப்பா பேசாத. லூசு கம்னாட்டிங்களா, அவ மோசமானவ கேவலமானவ, சொல்றதை கேளுங்கடா. அவளுக்காக நீங்க ஊத்துற ஜொல்லுல அக்ரஹாரமே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை வகுந்துருவேன். ஓடுற நாய் கண்டா துரத்துற நாய் கொண்டாட்டோம்பா. இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்ட கைதிட்டு. விபச்சாரம் பண்றது தப்பு இல்ல, ஆனா தொழில் பண்ண போற இடத்துல திருடினியே அதான் தப்பு. போய் திருந்தி வாழ்ற வழியை பாரு. ஓ, ரொம்ப நன்றி சார். 1000 பேர் இருந்தாலும் நம்ம ஹைதராபாத் தன மாதிரி இருக்காது. எங்க இருக்காளோ சார்? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன், வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அந்த தனம் தானு தினம் என் மண்டையில கணம் முடிச்சு நாயா போய் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டேன் சார். சார், அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. அருவாளை தவிர உமக்கு வேற ஆஸ்தி கிடையாது, வாய முடி நில்லும். வா வா வா, இதை பத்தியா இந்த சப்போட்டா பழம் இருக்கு பத்தியா, இதை தோல் சீவி விட்டு பசும்பாலை விட்டு நல்லா கல்கண்டை நசுக்கி போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். தேவாமிரதமா இருக்கு, எடுத்துக்கோ. இந்த மோசம்பியில ABCDEF இருது பழத்தை கையில வச்சுட்டு ஏபிசிடி சொல்லிட்டு இருக்கேன். இதுல வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். யார் சொன்னது? வாஸ்கோட காமா வழியில கண்டுபிடிச்சார், வைட்டமின் இங்க கண்டுபிடிச்சார். அந்த வேலை கண்டுபிடிச்சாரியா? சும்மா ராம்பி அப்படி சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அப்போ ஓகே. அப்படி பொறுக்க கூடாதம்மா, இந்த மாதிரி பொறுக்கணும். அயன் தாண்டா இருக்கும், அருவாளா இருக்கும். ஆப்பிள் இல்ல. டேய், என்னோட பால்காளி ஆப்பிள் இருக்கு இல்லையா? இது ஆப்பிள் இல்லடா, திராட்சைடா. வச்சு தோல போய் உன் மண்டை படிச்சு சொன்னேன். அந்த சண்டாளன அருவாள்லாம் எடுத்துட்டு தொடர்ந்து கங்கணம் கட்டிட்டு போய் காவல்துறையை கூட்டு வந்துட்டா நீரே பதில் சொல்லும். இல்ல, இன்னைக்கு நான் அருவாளை தீட்டாம வந்துட்டேன். சீக்கிரமா வாங்க. இவெல்லாம் யாரும் பழம் வாங்க வரல, பழம் வாங்குற சாக்குல அவளை சொல்லிட்டு இருக்கா. ஏய், அருவாளை கட்டி ஆட்டி பேசிட்டு இருந்தேலே, இப்ப ஐயா வந்திருக்கா. அவன் முன்னாடி ஆட்டடி பார்க்கலாம். ஆட்டு. ஏ தனோ, உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தல கண்டமனூர் கருப்பையர் ராகவாச்சாரியார் பேரே இல்லடி. யாருக்கு சார்? இவன் நம்ம ஹைதராபாத்ல 5க்கும் 10க்கும் ஆளுக்கு பேரம் பேசிட்டு இருந்தோம். இங்க ஆப்பிளுக்கு ரேட்டு பேசுறானா? என் தோப்பனார் வாழ்ந்து இந்த அக்ரகாரத்தோட ஒழுக்கமே போயிடுச்சு. யாரை ஏமாத்துறேன் சார்? நல்லா பாருங்க, நீங்க போட்டேன் கேஸ் போட்டேன்னு சொன்னீங்க. அந்த தனம் இவதானே? சொல்லுங்க சார், நல்லா சொல்லுங்க. டேய், நான் சொன்ன தானா இவங்க இல்ல. இது மாதிரி பொய் புகார் கொடுத்தீங்கன்னா திருட்டு கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். போடா. அவன் மேல அதை போடுற இதை போடுற கேஸ போறேன்ட்டு கடைசியா என்ன போடதான் கூட்டுதேல. நல்ல போலீஸ் சார். அபிதாபி சொல்லு, அம்மாசை பண்ணணும். உன் ஆத்துக்காரன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஒரு விபச்சாரிய மருமலாக்கிட்டு இருக்காளே, நாளைக்கு அக்கம் பக்கத்துல உள்ள தெரிஞ்சுன்னா ஜாதி பிரச்சனை பண்ணிடுவா. தெரியுமோ இல்லையா நோக்கு? டேய், சத்தம் போடாதடா. அம்மா, குழம்புக்கு என்ன காய் போடுற? வெண்டைக்காய் போடு, அறிவாது வரும். போ. அந்த காய் இந்த கான்னு எல்லாத்தையும் வக்கனே ஆக்கி சாப்பிட தெரியுது. இதுல எங்க போச்சு அந்த வக்கனைங்கன்ற? எல்லாம் உனக்கா பொறுத்துட்டு இருக்கேன், தெரியுமோ இல்லையோ? கூட பிறந்தவளாச்சே, கூட பிறந்த ரத்தமாச்சேன்னு பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா உனக்கு அந்த அக்கறை இருக்கா? தம்பி அழகா இருக்கானே, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கானே, அவனுக்கு காலங்காலத்துல அந்த சனியை கட்டி வைப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்லு. என்ன வெட்டிட்டு போறா பாரு. நீ மதிச்சா தானே அவன் மதிப்பா, இல்லன்னா இப்படித்தான் அவன் மதிப்பா. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி குதிக்கிற? வேற என்ன நடக்கணும்? வேற என்ன நடக்கணும்னு கேக்குறேன்.
இந்த உண்மையை மட்டும் 4 பேர்கிட்ட நான் வெளியில சொன்னேன்னா உன் ஆத்துக்காரர் வாங்கி வச்சிருக்கிறாரே ஆச்சார சக்கரவர்த்திங்கிற பட்டம் அது காத்துல பறந்துரும். அவர் கையில வச்சு ஆட்டின்னு இருக்காரு, நான் கையெழுத்து போட்ட பத்திரம் அது ஒண்ணுதான் நான் கட்டி போட்டு இருக்கு. அவர் அங்க நின்று ஆட்டின்னு இருக்கார், நீங்க உட்கார்ந்து ஆட்டின்னு இருக்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அக்கா, அம்மா சாகுறச்சே என்ன உன் கையில கொடுத்து என்ன சொல்லிட்டு செத்தா? டேய், நீ பிறந்ததுமே அம்மா செத்து போயிட்டாடா. இதுல லாஜிக் வேற. லாஜிக் நான் போயிட்டேன்டி, நேக்கு அப்புறம் அவனுக்கு நீ தாண்டி அம்மானு தானே அர்த்தம். நீ அப்படி நினைக்கிறியா? இந்த ஆத்துல நடக்கிற அநியாயத்தெல்லாம் வெளியில போய் சொல்லலாம்னு பார்த்தா எவனுமே நம்ப மாட்டேன்றா. தர்மத்தை தூக்கி நிப்பாட்டலான்னு பார்த்தா பொத்து பொத்துன்னு விழுறுதே. தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு விபச்சாரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுறேல், கூட பிறந்த தம்பி தெருவில் கடந்து திண்டாடின்னு இருக்கேன். இதோ பாரு, இதுக்கு என்ன காரணம்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். காரணத்தை சொல்லு, போயிட்டே இருக்கேன். டேய் அம்பு, நம்ம ஜோசியர் இருக்காரோ? எந்த ஜோசியர்? அதான்டா பெரியவாளுக்கெல்லாம் சொல்லுவாரே, நம்ம ஆஸ்தான ஜோசியர். அந்த வேதகிரியா? அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? நீச்ச ராசியுள்ள தாசி பொண்ண மாட்டு பொண்ண ஆத்துக்குள்ள சேர்த்துண்டா அதிர்ஷ்டம்னு சொன்னார். அதிர்ஷ்டம் வந்துடுத்துடா. எப்படி? நாம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம், எல்லாம் சரியாயிடுத்து. அத்திம்பேர் கூட நேக்கு ஒரு வைர அடிகை வாங்கி கொடுத்தார். சிதம்பர ரகசியத்தை இவ்வளவு சின்னதா சொல்லிட்டியக்கா. இப்பதான் எனக்கு புரியுறது ஆச்சார சக்கரவர்த்தி ஏன் பாதியில ஆஃப் ஆனார்னு. கவர்மெண்ட் பஸ் மாதிரி எத்தனை தனம் என்ன கிராஸ் பண்ணாங்க தெரியுமா? ஏறி இருந்தேன்னா இறங்கும் போது கோடீஸ்வரனா இறங்கி இருந்திருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை, பல தனங்களோட இருப்பேன், பல கோடிகளோட இருப்பேன். அருமை தம்பியை ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஆத்துல ஆசையா காத்திருக்கா. வர்றேன். தனம், இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படியா? என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். அம்மா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? என்ன தனம், என்னாச்சு? என்ன பண்ணுது? வாமிட் வர மாதிரி இருக்கு, தலை சுத்துது. சரி, டாக்டர் போலாமா? இல்ல வேண்டாம். என்ன? இங்க வாங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இங்கதான் யாரும் இருக்க மாட்டா. இறங்கு இறங்கு, சீக்கிரமா இறங்கு. வா வா. இங்கேயா கூட்டிட்டு போற? வா சொல்றேன், இப்படி திடுதுன்னு பேசப்படாத. வா. என்னையா ஏதோ கோவில் மாதிரி தெரியுது? கோயிலு மாதிரியா? கோயிலே தான். வா வா. கோவில்ல போய் இதெல்லாம் எப்படியா? என்ன கோயில்ல போய் எப்படியா? கோயிலான தாலி கட்ட முடியும். என்னது தாலியா? ஆமா, எது பண்ணாலும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி தானே காசு வாங்கினேன். அப்புறம் என்ன தாலியா கோழியானுக்கிட்டு? என்னையா உளற மாமா? யார் மாமா? என்னாச்சு? என்ன என்னடா? சாரி சாரி சாரி. இந்த மீட்ரு போய்கிட்டே இரு. நான் இப்போ தாலி கட்ட போறேன். யோ, அதுக்கு நான் ஒத்துக்கணுமே. நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? நான் தான் புருஷன். புருஷனா? குடும்ப சகிதமா 2 பேரும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி பரவாயில்ல, நீ போய் வேற யாரா கட்டிக்கோ, நான் இப்போ அவளை கட்டிக்கிறேன். இவளை வச்சு இப்பதான் நானே பழப்ப ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள நீ தட்டு போலாம் பாக்குறியா? ஒரு வாட்டி கட்டிக்கிறேன்டா. என்னடா அது ஒதுக்குப்புறமா கூட்டு வந்து திருட்டு தாலி கட்டிட்டு இருக்க? நீ தாலி கட்டினா ஓகே, நீ தாலி கட்டினதுக்கு அவன் அழிச்சுட்டு போறான். இது என்ன உறவு, இது என்ன ரேட்டு? யாருக்கு தெரியும்? இதே ഞങ്ങളുടെ പാലക്കാട് ഉന്നെ പടുക്ക വെച്ച് അതേ ഓട്ടോ ഉമ്മേൽ ഏത്തിരുப்போம். ஏய், உன் நல்ல நேரம் இன்னைக்கு அருவாள் எடுக்காம வந்துட்டேன். இத நேரா அப்படியே தூக்கிட்டு போய் அக்ரகாரத்துல இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை வச்சு ஆகணும். இரியா, உங்களுக்கு மேட்ரு கிடைச்ச அக்ரஹாரம் இல்ல, ஆல் இந்தியா லெவலுக்கு ஆப்பு வைப்பீங்கன்னு தெரியும். இப்ப ஆள விடுங்க. மாமா ஆத்துல சாமி இருக்கா? மாமா ஃபேக்டரிக்கு போயிருக்காரு. என்ன உன் ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என் ஆசை நிறைவேறல. கல்யாணமாகி நேர மாசத்துல இருக்க இந்த நேரத்துல இப்படி பேசுற வெக்கமா இல்ல? ஆசைக்கு நேரங்காலம் ஏது? ஓஹோ, இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்பவும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திருப்பேன். அவங்க உன் மேல மரியாதை வச்சிருக்கிறதுனாலதான் நான் சும்மா இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேன், உன் மரியாதை கெட்டுடும். ஹலோ, யார் பேசுறது? அனந்த் பேசுறேன்ப்பா. தனத்துக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? சந்தோஷம்டா. எத்தனை மணிக்கு? இப்பதான்ப்பா, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, நான் உடனே வரேன். கோதண்டம், சந்தோஷமான விஷயம். ஆமாண்டா, தனத்துக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? நான் கிளம்புறேன், நீ ஸ்வீட் வேண்டு வா. சரிப்பா.
நீ இருமா இரு. எப்படி இருக்க? ஹெல்த் ஓகே தானே? குழந்தை அப்படியே அனந்த மாதிரி இருக்காண்ணா. லக்ஷ்மி பிறந்திருக்கா. செல்ல குட்டி, அனந்த குட்டி. வா. தேங்க்ஸ்டா. கையில என்ன கட்டு? கையில என்னடா கட்டு? ஒண்ணுலமா பைக்ல வரும்போது ஒரு கார்காரன் அடிச்சிட்டான். பெரிய அடி. ஏண்டா அப்படி என்ன அவசரம்? பார்த்து வரக்கூடாதா? பெரிய அடி இல்லப்பா. சரி சரி ஸ்வீட்டை கொடு. நம்ம ஆத்துக்கு இன்னொரு மகாலட்சுமியும் வந்தாச்சு. ஆரத்தி எடு. போன் ரிங் ஆகுது, நான் பேசிட்டு வரேன். உள்ள கூட்டின்னு வரேன். உள்ள அழைச்சிட்டு போ. இந்தாங்கண்ணா பாயசம் குடிங்க. வேண்டாண்டி, பிள்ளைங்களுக்கு கொடு. நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். என்னண்ணா உங்க முகம் வாடி இருக்கு? குடவுன்ல தீ பிடிச்சுட்டு இருக்குடி. நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்.